உயிர் உரங்கள் சார். நம்ம எப்படி வந்து நமக்கு கார்போஹைட்ரேட்டு, புரதம், கொழுப்பு, தாது உப்புகள்லாம் எப்படி தேவைப்படுதோ அது மாதிரி பயிர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 17 வகையான சத்துக்கள் தேவை. நம்ம அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், யூரியா, பொட்டாசு, டிஏபி, சூப்பர் பாஸ்பேட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உரமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னது, அதெல்லாம் ரசாயன உரங்கள். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இயற்கையாக வந்து பார்த்திங்கன்னா இதை எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்குறோம். அதுக்கு வழி என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம உயிர் உரங்கள் தான் இதுக்கான வழிமுறைகள். சரிங்களா? அதுக்கு அப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ இதில் இருக்கிறது என்னது, நம்ம சொல்லுங்க தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, இது எல்லா சத்துக்களுக்குமே நம்ம உயிர் உரங்கள் வச்சுருக்கோம். தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, அதான் நான் இதை எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்கிறேன். இந்த சத்துக்கள் எல்லாம் இருக்குது நம்மக்கிட்ட. இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் என்ன பயிர் பண்ணுறீங்க, நீங்கள் சோளம் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சோளம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சோளம் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வளர்ச்சி நல்ல முளைக்கிறது. இந்த ஃபஸ்ட்டு முளைப்பு திறன் இருக்குது இல்லையா, முளைப்பு திறன் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு 5% இன்க்ரீஸ் ஆகும். இப்போ 90% இருக்குது அப்படின்னா 95% முளைப்பு திறன் வரும். ஒன்று. ரெண்டாவது, பயிரோட வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்மாக இருக்கும். ஒரே சமயத்தில் பூக்கும், ஒரே சமயத்தில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அட்டடயத்தில் எல்லாமே நடக்கும். மகசூல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30% மகசூல், மேடம் 30% மகசூல் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகும். சரிங்களா? இதை எப்படி பயன்படுத்தலாம்னா 3 விதமாக பயன்படுத்தலாம். ஒன்று விதை நேர்த்தி பண்ணலாம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாற்றாங்கல் நினைக்கிறது, நம்ம மக்காச்சோளத்தை பயன்படுத்த முடியாது. அப்போ விதை நேர்த்தி நேரடியாக வயலில் போடுறது. இது 2 விதம் நம்ம பண்ணலாம். இப்போ விதை நேர்த்தி எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா 50 மில்லி நம்ம அசோஸ்பெரியில் இதரம் இருக்குது, இது 50 மில்லி. அடுத்து பாஸ்போ பாக்டீரியா, இது 50 மில்லி. இது கூட வந்து பார்த்திங்கன்னா பொட்டாஸ் பாக்டீரியா, இது 50 மில்லி. இந்த 50 மில்லி எடுத்துக்கிட்டு நாங்கள் ஆமாம் என்பிகே வந்துடுது உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜனுக்கு, இது பாஸ்பரஸுக்கு, இது பொட்டாஸுக்கு, 3மே உங்களுக்கு வந்துடுது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா 1.5 லிட்டரு ஆரிய வடிகஞ்சி, நம்ம வீட்டில் இப்போ வடித்த கஞ்சி இருக்கும் இல்லைங்களா, அந்த கஞ்சி கூட மிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணுறீங்க, விதையோடு கலந்து நிழலான இடத்துல ஒரு அரை மணி நேரம் உலர வச்சுருக்கீங்க. உலர வச்சுட்டு விதைப்பு செய்யலாம். அடுத்து என்ன பண்ணலாம், இல்லை இதை நீங்கள் நான் தான் சொல்கிறேன் இல்லைங்களா, வடிகஞ்சியை மட்டும் யூஸ் பண்ணுங்க. வாங்க மேடம், வாங்கலாம், வடிகஞ்சி மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஆமாம், வடிகஞ்சி என்ன ஒட்டுறதுக்காண்டி. நான் வடிகஞ்சி உங்களுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா நல்லா ஒட்டணுங்கிறதுக்காண்டி. ஆமாம், அது பேர் பண்ணால் போதும். இது 3யுமே கலந்து தான் நீங்கள் கொடுக்கணும். சரிங்களா? 3யுமே கலந்து தான் நீங்கள் கொடுக்கணும் சார். அதான் 50 மில்லி சார். விதை நேர்த்தி பண்ணுறதுக்கு 50 மில்லி, 3லையுமே 50 மில்லி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இன்றைக்கி மீதி இருக்குது பார்த்தீங்களா, மீதி இருக்குது 450 மில்லி நம்மகிட்ட இருக்கும். அதை என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய 1 ஏக்கருக்கு 25 கிலோ நல்ல மக்கின தொழு உரத்தை எடுத்துக்கிறீங்க. அது கூட வந்து நம்ம இந்த 450 மில்லி அதில் மிக்ஸ் பண்ணணும். ஸோ நம்ம ஒரு 450 மில்லி ஒரு இடத்துல ஊற்றினோம்னா ஒரு இடத்துல நிற்கும். அப்போ அதை யூனிஃபார்மாக மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு 5 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறீங்க. அந்த லிட்டர் தண்ணியில் இப்போ 450 இந்த 3 இதையும் வந்து பார்த்திங்கன்னா அதில் கொட்டிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா மக்கின தொழு உரத்து மேலே நல்லா தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வயலில் போட்டுருங்க. வயலில் போட்டுட்டிங்கன்னா நமக்கு இது நம்ம சொன்ன இந்த 3 சத்துக்களுமே அந்த பயிருக்கு கிடைக்கும். நம்ம இல்லை நீங்கள் மக்கின தொழு உரத்தோடு இருக்குல்லைங்க, கலந்து நம்ம எப்படி விசிறி விட்டுட்டா போதும். விசிறி விட்டுட்டு நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. நீங்கள் இது பாத்தி போடுவீங்க இல்லை, அப்புறம் பாத்தி போட்டுக்கிட்டு நீங்கள் ஊனி விட்டுக்கீங்க. ஆமாம், அவ்வளோ சரிங்க.